Hello my dear students, GS-6 லெசன்ல இருந்து ideal gas equation பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். That is, we are going to derive ideal gas equation. Gas அப்படின்னு சொல்றப்ப they can be easily described by 4 variables or 4 parameters. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா pressure, temperature, volume and number of moles of gas. அதே மாதிரி இந்த gases எல்லாம் governed by some important gas laws. அந்த gas laws கூட எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த pressure, temperature, volume and number of moles of gas பேஸ் பண்ணி தான். அதில் இந்த முக்கியமான 3 கேஸ் லாஸை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 கேஸ் லாஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேஸ் லாஸை 1 by 1 எழுதிடலாம். இந்த கேஸ் லாஸோட மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனையும் நம்ம எழுதிடலாம். முதல்ல பாயில்ஸ் லா. அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா, வால்யூம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு 1 by P. கரெக்டா? whereas according to Charles law, volume is directly proportional to temperature. According to Avogadro's law, volume is directly proportional to the number of moles of gas. ஸோ இந்த 3 கேஸ் லாஸையும் நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே பாருங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே அண்டர்ஸ்டுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரெஷர் ப்ரொபோர்ஷனல்னால் அப்போ மீதி இருக்கிறது யார்? டெம்பரேச்சரும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேஸும் கான்ஸ்டன்ட். இங்கே வால்யூம் டெம்பரேச்சர்னால் ப்ரெஷரும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட். இங்கே வால்யூம் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் இங்கே ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் பார்ட் நமக்கு இப்போ முக்கியம் இல்லை இந்த டெரிவேஷனுக்கு. ஸோ இவங்கெல்லாம் ப்ரப்போர்ஷ்னல், இவங்க எல்லாருமே வால்யூமுக்கு ப்ரப்போர்ஷ்னல் அக்கார்டிங் டு தீஸ் லாஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாத்துலேயுமே வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டுன்னு சொல்கிறோமா? ஸோ எல்லாத்துலேயுமே வால்யூம் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம். 3 விக்கு ஒரே வி போடுங்க, 3 ப்ரப்போர்ஷனலுக்கு ஒரே ப்ரப்போர்ஷனல் போடுங்க. இந்த டீயும் எண்ணும் மேலே இருக்குது, பி வந்து கீழே இருக்குது. ஸோ டி என் டி இன்ட்டு என் அப்படி போட்டுடலாம் பை பி. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுங்க, ஈக்குவல் டு போடுங்க. அப்போ எப்படி எழுதலாம்? வி இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் எப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு இஸ் ஈக்குவல் டு போடுறீங்களோ அப்போ யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் எ கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் இங்கே ஆர், இந்த டி இன்ட்டு என் எல்லாமே இன்ட்டுவில் தான் இருக்குது பை பி. இப்போ இந்த ஈக்குவேஷனை அழகாக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இந்த பியை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ பிவின்னு போடுறேன், இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இஸ் ஈக்குவல் டு போடுறேன், இந்த ஸ்மால் எண்ணை முன்னாடி தூக்கி போடுறேன், இந்த ஆர்டியை பின்னாடி போட்டுடுறேன். ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இங்கே இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆருக்கு என்ன பேருனா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் திஸ் இஸ் த ரிக்வயர்டு கேஸ் ஈக்குவேஷன். அப்போ வாட் இஸ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? PV is equal to nRT, where P is the pressure, V is the volume, N is the number of moles of gas, R is the universal gas constant, and T is the temperature. Okay? Hope you understand. Thank you.